ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? கிளாஸஸ் ஃபார் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஷெட்யூல் வந்து அகாடமிக் ஷெட்யூல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் கிளாஸஸ் வந்து நவம்பர் 23 ஸ்டார்ட் பண்ணுறதாகவும், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் கமென்ஸ் பண்ணுறது வந்து நவம்பர் 9 சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ஆன்லைன்லாம் ஆஃப்லைன்லாம் அப்படிங்கிறது வந்து இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய டவுட்ஸ், ஒரு கேள்விக்குறியோடு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இதில் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு செமஸ்டர் 2020 இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயும் அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அகாடமிக் ஷெட்யூல் வந்து யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தவிர நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அகாடமிக் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அதாவது முன்பயிற்சி வகுப்புகள் வந்து நவம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வரக்கூடிய மண்டே, ஓகேவா? இன்றைக்கி வந்து நவம்பர் 6, நவம்பர் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண BE, BTech, BArc ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட்டு, குழப்பம் என்ன இருக்குன்னா, அது ஆன்லைனில் இருக்குமா ஆஃப்லைனில் இருக்குமா? ஆன்லைனில் இருந்ததுன்னா எப்படி அட்டன் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸு, அல்லது ஆஃப்லைனாக இருந்ததுன்னா அந்தந்த காலேஜுக்கு போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் டவுட்ஸ் இருக்குது. அதை வந்து இன்னும் அப்டேட் இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து வரல. ஆனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் 2 days இருக்குது, அதுக்குள்ளே கூட இன்ஃபர்மேஷன் வரலாம். ஏன் அப்படின்னா, ஆன்லைனில் வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க ஆன்லைன் எஜுகேஷன் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸுமே இருக்காது. அதை சம்மந்தப்பட்டதே இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் சொல்ல வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸுக்கு இருக்குது. ஓகேவா? அந்த நிலைமையில் வந்து அது ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வரும்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ், ஆர்ட்ஸ், மற்ற அதர் காலேஜஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 16 காலேஜஸ் அண்டு ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீஓப்பன் பண்ணுறதா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் இயருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அக்டோபர் 9 வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும், நவம்பர் 9 வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதாகவும், அப்புறம் நவம்பர் 23 கிளாஸ் கமென்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கு 1 வீக் அப்புறம், கவர்மெண்ட் சொன்னதுக்கு 1 வீக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே வந்து இன்னும் ஃபைனல் ஆகாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் சம்மந்தப்பட்டது வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங், ஃபீட்பேக் கேட்கறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் காலேஜஸ்க்கு வந்து இன்னும் அது மாதிரி எந்த ஒருமே அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து UGC வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க காலேஜஸுக்கும் யூனிவர்சிட்டிஸுக்கும். இந்த நிலைமையில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 வீக் கழிச்சு தான், அதாவது நவம்பர் 23 தான் கிளாஸஸ் கமென்ஸ் ஆகுதுன்னு இருந்தாலும் அது ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயேங்கிற டவுட்ஸ் இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ண வேண்டியது வந்து யூனிவர்சிட்டியினுடைய ஒரு கடமையாகவும் இருக்குது. அதை தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்த உடனே நம்ம சேனலில் அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வீடியோ நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.